ஓ திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். இன்னைக்கு நம்ம இரண்டாம் தந்திரம் கரு உற்பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஆரம்பத்துல இருந்து என்னெல்லாம் பார்த்தோம்னா, ஒரு மனிதன் வந்து எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, அப்புறம் எது எல்லாம் நிலையான பொருள், நிலை இல்லாத பொருள் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது அறம் பற்றி சொல்லிட்டாரு, பொருள் பத்தி சொல்லிட்டாரு. இப்ப அடுத்து வரப்போறது இன்பம். இன்பத்தை பத்தி தான் நாம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல இவ்வளவு நாள் நம்ம என்ன பார்த்தோம்? அந்த ஒரு உயிர் உருவாகிறதுக்கு தத்துவங்கள் எது எல்லாம் கொடுக்கப்படுது, இந்த மாதிரி தத்துவங்களா பார்த்தோம். அதாவது சுக்கிலனுமும் ஸ்ரோனிதமும் சேரும்போது என்ன நடக்கும், எப்படி அந்த தத்துவங்கள் தரப்படுது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப எதை பத்தி சொல்றாருன்னா, அந்த சுக்கிலமும் ஸ்ரோனிதமும் சேருவதற்கு காரணமா இருக்கக்கூடிய ஆண் பெண் எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி சொல்றாருங்க. இப்ப நம்ம இந்த காலத்துல வந்து சொல்றோம் செக்ஸ் எஜுகேஷன் வந்து தேவை அப்படின்னு சொல்லி நம்ம அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க ஸ்கூல்ல. ஆனா அந்த காலத்திலே வந்து திருக்குறள்லயும் சரி, திருமந்திரத்திலயும் சரி, அது எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவா விளக்கம் கொடுத்திருக்காங்க. அது மாதிரிதான் இப்ப நம்ம பார்க்க போற பாடல்கள் எல்லாமே. இப்ப ஜென்ரலா இதுல என்ன இருக்குங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பாடல்கள் வந்து பார்க்கலாம். ஆண் பெண் இருவர் சேர்றத பத்தி தான் சொல்றாரு. இதுல மூன்றாவதா உள்ள ஒரு பாலினம் வந்து ஆண் பெண் அலி அப்படின்னு மூன்று இருக்கு. இப்ப நம்ம ஆரம்பத்துல இருந்தே என்ன பார்த்துட்டு இருக்கோம், இறைவன் வந்து ஒருவன் தான், அவன் தான் வந்து எல்லா பசுக்கள் உள்ளேயும் இருக்கிறார். அதுக்கப்புறம் அந்த பசுக்களுக்கு மேல போர்த்தப்பட்ட ஒரு உடல் போலதான் மனம் வருது, சூக்குமமா மனம் வருது. அதற்கு மேலதான் வந்து ஸ்தூலமா உடல் வருது அப்படின்னு பார்த்தோம். இப்ப இந்த உடலுக்கு மட்டும்தான் ஆண் உடல், பெண் உடல், அலி உடல் எல்லாமே. ஆனா உள்ள இருக்கக்கூடிய அந்த பசு வந்து எல்லாருக்கும் ஒரே குணம்தான். அந்த பசுவை நமக்கு அருளோட நம்மள காக்கக்கூடிய அந்த இறைவனும் எல்லாருக்குமே ஒண்ணுதான். அப்ப இப்பவும் வந்து நம்ம ஆண் குழந்தையா, பெண் குழந்தையா, அலி குழந்தையா அப்படின்னு நாம வந்து பிரிக்கிறோம் அப்படின்னா, நாம இன்னும் இந்த மாயையான அந்த கடைசி உடல், அந்த ஸ்தூல உடல்ல தான் நாம இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்மளுடைய இதுல வந்து ஆண், பெண், அலின்னு ஒண்ணுமே கிடையாது. நம்ம அதையே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா, இன்னும் நாம வந்து மாயையில தான் இருக்கோம். இந்த உடலுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த தூய்மையான ஆன்மாவை மட்டும் பார்த்தோம்னா தான் மாயை அப்படிங்கிறதே நமக்கு புரியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அப்புறம் அலி அப்படிங்கிறதுனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு பக்குவத்துக்கு வருது அப்படிங்கிறது தான் அந்த அலித்தன்மையை வந்து சொல்லுது. எல்லா மதங்களுமே வந்து நம்மளுடைய மதத்திலையும் பார்த்தோம்னா அர்த்தநாதீஸ்வரரை தான் ஒரு பெரிய கடவுளா நாம நினைப்போம். சிவன் பாதி சக்தி பாதி சேர்ந்த ஒரு நிலை தான் வந்து முழுமையான நிலையா நினைப்போம். அதே மாதிரிதான் முஸ்லிம்ஸ்லயும் அவங்க வந்து அந்த அருவ நிலை, அது வந்து ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல அப்படிங்கிற ஒரு நிலையை தான் வந்து அவங்களும் வழிபடுவாங்க. அவங்க மதத்துல இருக்கிற நிறைய பெயர்கள்ல அலி அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து நம்ம எப்படி ஆஹ் சாமி பேரை சேர்த்துக்கிறோமோ அதே மாதிரி அவங்க முகமது அலி, நபிகள் அலி, இந்த மாதிரி அலி அப்படிங்கிறத ஒரு தெய்வீக தன்மையா தான் ஏத்துக்குவாங்க. நம்ம வடக்க போனாலும் அங்க வந்து அந்த திருநங்கைகள் வந்து ஆசிர்வதிச்சா அந்த இடம் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க எல்லாருமே அந்த காலத்துல அலிக்கு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆணும் அலி அப்படிங்கிற சொல்லுக்கு வார்த்தை இது வந்து பெண் அல்ல அப்படிங்கிறது தான் பொருள். அப்ப அது ஆணானா அப்ப டைரக்டா ஆணுன்னே சொல்லியிருக்கலாம்ல. எதுக்கு அலின்னு சொல்றாங்கன்னா அது ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான். இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம யோகா கிளாஸ்லயுமே பார்த்தோம். ஆயுத எழுத்து தான் வந்து ரொம்ப சிறப்பான எழுத்து. தமிழ்ல சிறப்பு வந்து ஆயுத எழுத்து, அது ஒரு எழுத்து. இந்த உயிர் எழுத்துக்கள் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அந்த சூக்குமமா உள்ள இருக்கக்கூடியது உயிர்.
அது வந்து உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். அது எல்லாமே நம்ம சக்கரங்கள்ல இருந்து தோன்றக்கூடிய ஓசை. அதெல்லாம் உயிர் எழுத்துக்கள். அடுத்து உடல்ல இருந்து தோன்றக்கூடிய எழுத்துக்கள் தான் வந்து மெய் எழுத்துக்கள். இது 2க்கும் நடுவுல வரக்கூடிய எழுத்து ஆயுத எழுத்து. அதுதான் வந்து அலி எழுத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த அக்க வந்து நம்ம எப்படி வேணாலும் திருப்பி திருப்பி வச்சு பார்க்கலாம். அது அக்காவே தான் இருக்கும். ஆனா, ஆங்கிற எழுத்த நம்ம வேற டைரக்ஷன்ல இருந்து பார்த்தோம்னா, அதோட உருவம் வந்து மாறிரும். எல்லா எழுத்துக்குமே வந்து உருவம் மாறிரும். எதையும் நம்ம மிரர் இமேஜ் மாதிரியோ, இல்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் வச்சு பார்த்தாலோ ஒண்ணு போல பொருந்தாது. ஆனா, இந்த அக்குங்கிற எழுத்து மட்டும் நம்ம எப்படி இருந்து பார்த்தாலுமே அது அக்காவே தான் இருக்கும். அதுதான் அதோட சிறப்பு. அந்த அலியினுடைய சிறப்பு அதுதான். நம்ம இறைவனுடைய தன்மையும் என்ன பார்க்கிறோம்? அவருக்கு வந்து எல்லா பொருட்கள்லயும் அவர் இருக்காரு. எல்லாமாகவும் இருக்கிறாரு. ஆனா, அவர் வந்து தனித்து இருக்காரு. அவர் எதோடையுமே சேரவும் மாட்டாரு. அந்த அந்த ஒரு தன்மை அந்த அலி அப்படிங்கிற இதுல தான் வந்து இருக்கும். இப்ப நம்ம நம்ம யூஸ் பண்ற இந்த ஜடப்பொருள் எல்லாமே வந்து அலித்தன்மை உடையது தான். அதுக்கு வந்து விருப்பு, வெறுப்பு எதுவுமே கிடையாது. ஆ ஒரு சேர்ல நம்ம எவ்வளோ நேரம் உட்கார்ந்தாலும் அது நம்மள ஒண்ணும் செய்ய போறதில்ல. நம்ம அதுல வந்து உட்காரல அப்படிங்கிறதுக்காகவும் அது வருத்தப்பட போறதில்ல. அந்த ஒரு தன்மை தான் அலித்தன்மை. அந்த தன்மை நம்மகிட்ட எப்போ வருதோ, அப்பதான் நம்ம வந்து அடுத்த நிலைக்கு உயர்ந்துட்டதா அர்த்தம். இப்ப நமக்கு எல்லா எமோஷன்ஸும் வந்துட்டு போய்க்கிட்டுமா இருக்கு. அது எப்ப எதுவுமே இல்லாம நம்ம வந்து ஒரு நடுநிலைமைக்கு வர்றோமோ, அப்ப நமக்கு அலித்தன்மை வருது. அப்பதான் நாம வந்து அடுத்த நிலைக்கு போறோம். அப்ப அந்த அலி அப்படிங்கிறதே வந்து ஒரு சிறப்பான தன்மை உடையது. இப்ப இந்த இந்த பாடல்கள்ல எதுக்கு அவர் இந்த ஆண், பெண் அலித்தன்மை இது எல்லாத்தையும் கொண்டு வராரு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்ப திருமூலர் வந்து எப்படி சொல்லியிருக்காரு, இந்த ஆணினுடைய விந்து எப்படி உள்ள வருது, ஆணுக்குள்ள வருது அப்படின்னு சொல்லும்போதே கற்பனையா பார்க்கலாம். ஒரு ஆ இறைவன் வந்து இந்த ஆகாயத்தையும் தாண்டி ஏதோ ஒரு இடத்துல ஒளியும் ஒளியுமா இருக்காரு. அவருடைய ஒளியும் ஒளியும் தான் நம்ம பூமிய நோக்கி இறங்கி வந்துகிட்டே இருக்கு. இந்த பசுக்களுக்கு வந்து அந்த பதி இருக்கக்கூடிய அந்த ஆகாயத்த தாண்டுன அந்த உலகத்துல போயி அவரோட இணைய முடியாதனால தான் இந்த பசுக்கள் பிறப்பெடுக்கிறதுக்காக இதுக்குள்ள வந்திருக்கு. அம்ப அப்ப அந்த பசுக்கள் வந்து அது ஒரு நிலையில இருக்கு. இப்ப அந்த பசுக்கள் வந்து பூமிக்கு உள்ளேயும் வரணும். இல்ல அது வந்து இறைவன்ட்ட போய் சேரணும். 2க்கும் முடியாம அது நடுவுல இருக்கு. அப்ப அந்த இறைவனுடைய அந்த ஒளியும் ஒளியும் தான் அந்த பசுக்கள வந்து இந்த பூமிக்கு வந்து கூட்டிட்டு வரப்போது. அதுதான் நம்ம வந்து சிவனும் சக்தியும் அப்படின்னு சொல்றோம். அப்ப இல்லைன்னா நாதம் விந்து அப்படின்னு சொல்றோம். இப்ப அந்த நம்ம சிவனும் சக்தியும்னே பார்க்கலாம். சிவன் அப்படிங்கிறது சவுண்டு, சக்தி அப்படிங்கிறது லைட். இந்த 2ம் தான் வருது. அப்ப அந்த 2ம் சேர்ந்து அந்த பசுக்களுக்கு வந்து அப்பதான் உயிர் குடுக்குது. அதுவரைக்கும் அந்த பசுக்களால அத தாண்டி வர முடியல. இப்ப அந்த 2ம் சேர்ந்து அந்த ப பசுவ வந்து ஆ பிடிச்சுக்கிச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். ஒளியும் ஒளியும் சேர்ந்து அத வந்து பிடிச்சிருக்கு. அதனால தான் நம்ம காலையில யோகா கிளாஸ்ல கூட சொல்றோம் இல்லையா? கைகள உரசி பார்த்து, இந்த உடலையும் உயிரையும் கொடுத்த தாய் தந்தையரை வணங்குவோம் அப்படின்னு சொல்லுவோம். உடல கொடுத்த தாயும் தந்தையும் தான் நாம இப்ப நம்ம கூட இருந்து நம்ம பார்க்குற அம்மாவும், அப்பாவும். ஆனா அந்த உயிர வந்து இங்க கொண்டு வந்த அம்மா, அப்பா யாருன்னா, சிவனும் சக்தியும் தான். எல்லாருக்கும் அப்ப 2 அம்மா, அப்பா. நம்மள உடல குடுத்த அம்மா, அப்பா எல்லாருக்கும் வேற வேற. ஆனா அந்த உயிர குடுத்த அம்மா, அப்பா வந்து எல்லாருக்குமே ஒரே அம்மா, அப்பா தான். அந்த சிவனும் சக்தியும் தான் அந்த பசுக்கள வந்து இந்த உலகத்துக்கு வந்து அதுதான் கொண்டு வருது. அப்ப இந்த விந்துவினுடைய அமைப்பு நம்ம பார்த்திருப்போம். அது வந்து ஒரு முருகன் கையில இருக்கக்கூடிய ஒரு வேல் அமைப்புல இருக்கும். அதோட தலைப்பகுதி நல்லா விரிந்திருக்கும். வால் பகுதி நல்லா நீளமா இருக்கும். இப்ப இந்த நாதமும், விந்துவும் அந்த அந்த வேல வந்து சூழ்ந்து இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு விந்து வந்து எப்ப ஆரோக்கியமா இருக்கும்னா, ஒருத்தருடைய அ ஸ்ட்ரென்த்த நாம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அவங்க கையில ஒரு பொருள குடுத்தா, அத நல்லா அவங்க எப்படி ஒரு ஜாவலின் த்ரோல ஒரு பிளேயர் எப்படி வீசுவாரோ, அந்த அளவுக்கு நம்ம ஒரு பொருள தூக்கி போடுறோம் அப்படின்னா,
அதுதான் நம்மளோட ஸ்ட்ரென்த். அதே மாதிரிதான் இந்த நாதமும் விந்துவும் ஆஹ் அந்த அந்த ஆணினுடைய அந்த அந்த விந்துவுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இந்த பசு மூலமா தான் இந்த ஸ்ட்ரென்த் வந்து அதுக்கு போகுது. அது எவ்வளவு தூரம் இந்த இந்த நாதமும் விந்துவும் சூழப்பட்டிருக்கோ அதை பொறுத்துதான் அதோட வலிமை. அந்த பசுவினுடைய வலிமை வந்து இந்த நாதத்தையும் விந்துவையும் பொறுத்துதான் இருக்கு. இப்ப இதுல வந்து நாதம் அதிகமாகும் போது அது வந்து பெண் சக்தியா தோன்றும். அந்த விந்து அதிகமாகும் போது அது ஆண் சக்தியா தோன்றும். எந்த அந்த பசுக்களுக்கு வந்து நாதமும் விந்துவும் சரியான அளவு பொருந்தி போகுதோ அதுதான் வந்து அலி உருவமா எடுக்கும். நமக்கு வந்து இருவருமே தேவை, அம்மா அப்பாவும் தேவை. அப்ப எந்த அலித்தன்மை வாய்ந்த உடல் ஒரு குழந்தை பிறக்குதோ அந்த விந்துல தான் வந்து நாதமும் விந்துவும் சரியா இருந்திருக்கு. சிவனும் சக்தியும் சரி அளவுல பொருந்தி அந்த குழந்தைய வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த 3ல ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அந்த குழந்தை தான். அதுலதான் இரண்டுமே சரியான அளவு பொருந்தி இருக்கு. அதனாலதான் அலி பிறப்ப வந்து நம்ம உயர்ந்த பிறப்பா நினைச்சு ஒரு காலத்துல அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு திருவிழா இதுன்னா அவங்கள நிக்க வச்சு அவங்கள மரியாதை செஞ்சுட்டு செய்யற மாதிரி இருந்தது. சோ இது வந்து முதல் பாடல்ல சொல்லியிருக்காரு, ஆண் பெண் அலி எல்லாமே ஒண்ணு, அதுலயும் அலி தான் சிறப்பு அப்படிங்கறத ஒரு பாடல்ல சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இப்ப நம்மளுடைய ஆரோக்கியம் வந்து எதுல இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இப்ப நமக்கு வந்து பிறக்கும்போது 3 கிலோல இருக்கோம், இப்ப இருந்தோம். இப்போ வந்து 60 கிலோ வரைக்கும் வந்துட்டோம். எப்படி நாம இப்படியே வளர்ந்துகிட்டே வந்தோம்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுனால நமக்கு வந்து இது வந்தது. அது எப்படி வருது, எலும்பு எப்படி வருது, நரம்பு எப்படி வருது அப்படின்னா அது வந்து ஒரு 7 ஸ்டேஜஸா வருது. நம்ம சாப்பாட பாக்குறோம், இல்ல சாப்பாட வாயில வைக்கிறோம், இல்ல ஸ்மெல் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்குள்ள உருவாகுறது வந்து உமிழ்நீர். அந்த எச்சில் தான் ஃபர்ஸ்ட். எச்சில் தான் வந்து உருவாகும். எந்த உணவை பார்த்தாலும் எச்சில் உருவாகும். அப்புறம் நம்ம சாப்பிட சாப்பிட அந்த எச்சில் வர்றத பொறுத்து தான் அந்த உணவு வந்து நல்லா மசிச்சு அதை நம்ம உள்ள எடுத்துக்கிறோம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம உடல்ல எச்சில் வந்து உருவாகுது. இந்த எச்சில்ல இருந்துதான் அதுக்கப்புறம் அந்த உணவுல இருந்து ரத்தம் வந்து பிரிக்கப்படுது. அப்ப இரண்டாவதா ரத்தம் வந்து உருவாகுது. இந்த ரத்தம் தான் வந்து என்ன ஆகுதுன்னா ஒண்ணு சேர்ந்து மாமிசம் தசைகளா மாறுது. மூணாவதா வர்றது தசைகள். இந்த தசைகள்ல இருந்து என்ன வருதுன்னா ரொம்ப மைன்யூட்டா நரம்புகள் வந்து தோன்றுது. அடுத்து இந்த நரம்புகள்ல இருந்துதான் அடுத்து எலும்புகள் வருது. இந்த எலும்புகளுக்கு உள்ளதான் மஜ்ஜைகள் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ எல்லாம் அந்த எலும்புக்குள்ள மஜ்ஜைகளா வந்து தோன்றுது. அதுல இருந்துதான் ஆணுக்கு வந்து விந்துவா பிரியுது, பெண்ணுக்கு வந்து கருமுட்டையா பிரியுது. அப்ப 6 ஸ்டெப் வந்து ஆண் பெண் எந்த உடலா இருந்தாலும் சரி அது ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. 7வது தான் வந்து டெஸ்டிஸ் ஓவரிஸ்னு இரண்டா வந்து பிரியுது. அது வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரே ப்ராசஸ் தான் உள்ள நடக்குது. இப்ப இது எப்படி இருக்கும்னா ஒரு ஃபில்டர் மாதிரி. நம்ம இப்ப பெட்ரோலியம்னு எடுக்கிறோம் இல்லையா, அதை எடுத்துட்டு அதை வந்து ஒவ்வொரு லேயரா வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க. ஒரு இதுல டீசல் கிடைக்கும், ஒரு இதுல கெரோசின் கிடைக்கும், ஒரு இதுல பெட்ரோல், இந்த மாதிரி நிறைய பை ப்ராடக்ட்ஸ் அதுல கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அவங்க ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா அந்த ஃபில்டர்ல வர்றதுக்கு வந்து கம்மி ரேட், அடுத்து வர்றது கொஞ்சம் கூட, அடுத்து வர்றது கொஞ்சம் கூட, கடைசியா அந்த பெட்ரோல் வர்றதுதான் வந்து காஸ்ட்லி. ஏன்னா அதுல வந்து எந்த கலப்படமும் இல்ல. அந்த எல்லா கசடு அழுக்கு எல்லாமே வந்து மேலேயே வடிகட்டின பிறகு அந்த சுத்தமான பெட்ரோலுக்கு தான் வந்து ரேட் அதிகம். அதே மாதிரிதான் நம்ம உடல்லையும் வந்து எச்சிலுக்கு வந்து மதிப்பு கிடையாது. அது முதையே தோன்றியிருக்கு, அது எப்படினாலும் தோன்றிரும். அடுத்து அதுல இருந்து பெறப்படுற ரத்தம் அதுக்கும் அவ்வளவு இது கிடையாது. அப்புறம் தசைகள் நரம்புன்னு வரும்போது அது கொஞ்சம் மதிப்பிடப்படுது. அடுத்து எலும்பு, அடுத்து மஜ்ஜை, அடுத்து கடைசியா கிடைக்கிற அந்த பெட்ரோல் மாதிரி தான் நம்மளுடைய விந்துவும் கருமுட்டையும்.
இப்ப இதுதான் கடைசி ப்ராடக்ட் அப்படிங்கிறப்ப, அதுதான் வந்து ரொம்ப தூய்மையானது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுதான் விலை மதிப்பற்றது. அதுல இருந்து தான் அடுத்து ஒரு உயிர் ஆற்றலே அததான் குடுக்க போகுது. நம்மளோட எச்சில்ல இருந்து தான் அ விந்துவும், கருவும் வந்து வருது. ஆனா அது வந்து அத்தன ப்ராசஸ் கடந்து தூய்மையா அது வந்து வருது. அப்ப நம்மளுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னா, எந்த பெண்ணுக்கு வந்து சரியான முறையில மாதம் ஒரு தடவ கரெக்ட்டா வந்து அந்த கருமுட்டை கரெக்ட்டான முறையில வெளியேறுதோ, அது ஆரோக்கியமான உடல். இப்ப நம்ம அதுல ஏகப்பட்ட பிரச்சனை பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அவங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராசஸ் எதுவுமே சரியில்லாதனால தான் அவங்களுக்கு கீழ கிடைக்கக்கூடிய இந்த பை ப்ராடக்ட்ல இவ்வளவு கஷ்டம் இருக்கு. அதே மாதிரி தான் ஆணினுடைய விந்துவும் பார்த்தா, இப்போ வந்து அதுல நம்பர்ஸ் குறைஞ்சிருச்சு, இல்ல அது ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்றது எல்லாமே, ஆ நமக்கு இதுக்கு மேல உள்ளது. அப்ப எது மொத காரணமே வந்து நம்மளுடைய உணவு தான். அந்த உணவு வந்து சரியான உணவு எடுக்கல அப்படிங்கிறப்ப, அந்த எச்சில்ல வந்து அந்த தேவையான அதுல இருந்து எடுக்க வேண்டிய சத்துக்கள எடுக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் அந்த எச்சிலுக்கு இல்லாம போயிருச்சு. அதிலிருந்து வரக்கூடிய அந்த இரத்தத்துல சத்து இல்லாம போயிருது. அதனால வரக்கூடிய தசையில பிரச்சனை ஆகுது. நரம்பு, எலும்பு, அடுத்து மஜ்ஜையிலே பிரச்சனை வந்துருது அப்படிங்கிறப்ப, அடுத்த ஜெனரேஷனுக்கு அந்த ஒரு சுத்தமான, ஆரோக்கியமான உடல வந்து நம்மளால குடுக்க முடியல. டிஎன்ஏ, ஆர்என்ஏவே ஃபால்ட் ஆயிருது. அதுல இருந்து வர்ற அந்த டெஸ்டிஸும், ஓவரீஸும் அப்போ வந்து ஆரோக்கியமான குழந்தைகள வந்து குடுக்க முடியாது. இப்ப இது குழந்தைகள குடுக்க முடியாது அப்படிங்கிறது, அ அது அதுவாவது நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு தான். அத அப்படியே வச்சாலும், இப்ப நாம ஆரோக்கியமா இருக்கோமா? அது பார்க்கணும் இல்லையா? அதுவும் வந்து அந்த விந்துலயும், அந்த கருமுட்டையும் தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் வந்து அதுதான் முடிவு பண்ணுது. இப்போ ஒரு பெண்ணுக்கு எப்படின்னு பார்த்தோம்னா, மாதத்துக்கு ஒரு தடவ தான் அந்த கருமுட்டை வந்து வெளிவரும். பெண்களுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான உடல் கிடையாது. மாதத்துக்கு ஒரே ஒரு தடவ ஒரு கருமுட்டை தான் வரும். அப்ப அந்த பெண்ணினுடைய உடல் எப்படி இருக்கும்னா, குளிர்ச்சியான உடலா இருந்தா தான், ஆ அந்த கருமுட்டை வந்து ஆரோக்கியமா வளர்ந்து, அது சரியான முறையில வெளிய வரும். அப்ப பெண் வந்து உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கிட்டாலே போதும். தேவையில்லாம ஸ்ட்ரெஸ் ஆகுறது, டென்ஷன் ஆகுறது, படபடப்பு வர்றது இதெல்லாம் இருக்கக்கூடாது. அது எல்லாமே உடல ஹீட் ஆக்கும். அது பெண்களுக்கு தேவை கிடையாது. அதனால தான் அந்த காலத்துல பெண்கள வந்து பொத்தி பொத்தி வச்சிருக்காங்கன்பாங்க. வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்காங்க. வயசுக்கு வந்துட்டா வெளியில விட மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அவளுடைய உடல் வந்து அவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்கணும். குளிர்ச்சியாவே இருந்தா தான் அந்த கருமுட்டை ஆரோக்கியமா இருக்கும். அவளால அடுத்து குடுக்கக்கூடிய அந்த தலைமுறைக்கு ஆரோக்கியமான உடல குடுக்க முடியும். அந்த பெண்ணினுடைய உடலுமே அப்பதான் ஆரோக்கியமா இருக்கும். இப்ப நம்ம வேலைக்கு போறோம். அ எவ்ளோ ஸ்ட்ரெஸ்ஸ உள்ள வாங்குறோம். ஒரு ஆஃபீஸ்னா இந்த இந்த ஒர்க் எல்லாம் இந்த டேட்ல முடிக்கணும். ஆ நம்ம வந்து நைட்டு முழிச்சிருக்க முழிச்சிருக்க நம்மளுடைய உடல் வந்து ஹீட் ஆயிட்டே தான் போகும். எப்படி அண்டமும், பிண்டமும் ஒண்ணு அப்படின்னு சொல்றோமோ, சூரியன் வேலை பார்க்கிற வர தான் நம்ம உடலும் வேலை பார்க்கணும். சந்திரன் வரும்போது நம்மளுடைய மனம் வந்து அப்படியே ரிலாக்ஸ் ஆயி தூங்குனா தான் அது ஆரோக்கியமான உடல். நம்ம இப்ப வந்து லேடீஸுமே நம்ம நைட் எல்லாம் வேலை பார்த்துட்டு பகல்ல தூங்குறோம். அப்ப நம்ம உடல் சூடாயிட்டே போகும். அப்ப அந்த கருமுட்டைக்கு அந்த அந்த ஆற்றல் வந்து இருக்காது. இப்ப பெண்ணுக்கு இந்த அளவு இருந்தா போதும். உடல வந்து குளிர்ச்சியா வச்சிருந்தா போதும். அந்த மாதம் ஒரு தடவ வரக்கூடிய அந்த கருமுட்டை வந்து ஆரோக்கியமா வரும். ஆனா ஆணினுடைய உடல் வந்து அப்படி கிடையாது. ஆணுக்கு வந்து ஒரு தடவ வெளியேறுற விந்துவே வந்து லட்சக்கணக்குல இருக்கும். ஒரு நாளைக்கே பலமுறை அவங்களால அந்த விந்துவ வெளியேற்றக்கூடிய ஆற்றல் இருக்கும். அப்ப அவங்களுடைய உடல் அமைப்பு வந்து வேற. அப்ப ஆணினுடைய உடல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தியும் சொல்லியிருக்காரு. ஆணினுடைய உடல் வந்து சுவாசம் வந்து சீராக இருக்கணும். இப்ப நம்ம உடல்ல எப்படி இருக்கும்னா, 2 கண்ணு, 2 மூக்கு, 2 காது இருக்கும். நாக்கு வந்து நடுவுல ஒரு நாக்கு தான் இருக்கும். அப்படியே கீழ வந்தோம்னா, நாக்குக்கு நேரா நம்மளுடைய இருதயம் வந்துரும். அப்படியே கீழ வந்தோம்னா, இருதயத்துக்கு நேரா கீழ வந்து செக்சுவல் ஆர்கன் இருக்கும். அப்ப நம்மளுடைய நாக்கு, நம்மளுடைய இருதயம், நம்மளுடைய இனப்பெருக்க உறுப்பு 3மே வந்து
ஒரே தன்மை உடையது. இப்ப நமக்கு வந்து பயங்கர டென்ஷன் ஆகுறோம் அப்படின்னா, அந்நேரம் நமக்கு வந்து செக்சுவல் ஃபீலே வராது. ஹார்ட் வந்து லவ்வுங்கிற எமோஷனோட இருக்கும்போது மட்டும் தான் அந்த ஃபீல் வரும். அதே மாதிரி தான் நம்ம யூரின் போகும்போது நம்மளுடைய நாக்க வந்து எந்த டைரக்ஷன்ல அசைக்கிறோமோ, அந்த டைரக்ஷனுக்கு அந்த யூரினுடைய அந்த டைரக்ஷனும் வந்து மாறும். நாக்க நாக்க நம்ம உள்ள இழுக்கிறோம், நாக்க லாக் பண்றோம். இத வச்சும் அந்த யூரினுடைய டைரக்ஷன வந்து நம்மளால அப்படி மாத்த முடியும். அதே மாதிரி தான் ஹார்ட்டும் அப்படிதான். ஹார்ட் அந்த நம்மளுடைய அந்த விந்து வெளியேறுற நேரம் ஹார்ட்ல அந்த சேஞ்சஸ் தெரியும். இந்த 3மே வந்து ஒண்ணா தான் இணைக்கப்பட்டிருக்கும். அப்ப ஆணினுடைய விந்து விந் அ நெறைய பழமொழிகள் சொல்வாங்க. விந்து விட்டவன் நொந்து கெடுவான், நொந்து சாவான் இந்த மாதிரிலாம். அப்ப அதுக்கு என்ன காரணம்னா, அப்ப விந்துவ வந்து விடக்கூடாது அப்படிங்கிற பொருள் கிடையாது. அத எப்படி விடணும் அப்படிங்கிற அந்த பக்குவம் தெரிந்தவங்களால தான் ஆரோக்கியமா வாழ முடியும். ஆ அந்த விந்துவ வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து பயிற்சி பண்ணி, அத வந்து நெனச்ச நேரம் அத எப்படி உள்ள வச்சுக்கிறது, எந்த நேரம் வெளிய விடுறது, இந்த பயிற்சி செய்து பழகுனவங்களால தான் ஆரோக்கியமா வாழ முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது எந்தெந்த நேரம் உடல் உறவு வைக்கணும், எப்பலாம் வைக்கக்கூடாது, எப்படி வைக்கணும், வைக்கும்போது ஒரு ஆணுக்கு என்ன மாதிரி மூச்சுக்காற்று இருக்கணும், இதெல்லாம் பொறுத்து தான் அவனுடைய வாழ்நாள் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இப்ப இது ஜென்ரலா ஆண், பெண் எப்படி இருக்கணும்னு. இப்ப அது மாதிரி ஆண், பெண் இணையும் போது எப்படி இருக்கணும் அப்படின்னா, பெண்ணினுடைய தன்மை வந்து ரஜசிக்கா இருக்கணும். அதாவது பெண்ணினுடைய உடல் எப்ப ரஜசிக்கா இருக்கும்னா, வாதம் அதிகமா இருக்கும்போது தான் பெண் வந்து ரஜசிக்கா இருப்பா. வாதம் அதிகமானா, பெண்ணினுடைய உடலுக்குள்ள வெற்றிடமும், காற்றும் மட்டும் இருக்கும்போது தான் அந்த பெண் வந்து ரஜசிக்கா இருப்பா. அப்பதான் அந்த பெண்ணால ஆரோக்கியமான குழந்தைய வந்து குடுக்க முடியும். ஏன் ரஜசிக்கா ஆகுறாங்கன்னா, அந்த பெண் வந்து அ குளிர்ச்சியாவே உடல வச்சிருந்தா தான், அந்த கருமுட்டை வந்து ஆரோக்கியமா இருக்கும். இப்ப அந்த பெண் வந்து ஆணோட இணைய போறாங்க அப்படின்னா, அந்த கருமுட்டை வந்து கொஞ்சம் சூடானா தான் அந்த விந்துவும், அந்த கருமுட்டையும் ஒண்ணு சேரும். அப்ப அந்த நேரத்துல பெண் வந்து நல்லா உடல வந்து சூடாக்கணும். அப்ப அந்த தமசிக்கா இருந்த பெண்ணினுடைய அந்த கபமா இருந்த அந்த பெண், குளிர்ச்சியா இருந்த அந்த பெண், ரஜசிக்கா மாறும்போது தான் அந்த பெண்ணுக்குள்ள வந்து அந்த சூடான தன்மை வந்து அதிகமாகி, அந்த அந்த குழந்தை வந்து ஆரோக்கியமா பிறக்கும். அப்ப எப்படி பெண் ரஜசிக்கா மாறுவாங்க அப்படின்னா, பெண்ணினுடைய உடல்ல வெற்றிடம் இருக்கணும். அப்ப ஆண், பெண் சேர்றதுக்கு முன்னாடி பெண் வந்து சரியான முறையில மல, ஜலம் கழிச்சிருக்கணும். உடல்ல வந்து எந்த கழிவும் இருக்கக்கூடாது. அந்த கழிவு இருக்கும்போது ஆண், பெண் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா, அந்த குழந்தை வந்து ஆரோக்கியமான குழந்தையா இருக்காது. உடல் உறவு வச்சுக்கிறதுக்கு முன்னாடி பெண் வந்து தூய்மையா இருக்கணும். அழுக்கு இருக்கக்கூடாது. அதனால தான் வந்து பழமொழி சொல்வாங்க இல்லையா? அந்த சஷ்டியில் இருந்தால் கருப்பையில் வரும். அந்த சஷ்டில விரதம் இருந்தாங்கன்னா, க கரு உருவாகும் அப்படிங்கிறது பழமொழி. அப்ப நம்ம விரதம் இருக்கோம்னா, அந்த டைம் வந்து நம்ம சாப்பாடு வந்து குறைச்சிருவோம். இந்த உடல்ல வந்து பசிய ஏற்படுத்தி வெற்றிடத்த கொண்டு வந்துகிட்டே இருப்போம். அப்ப அந்த சஷ்டி முடியும்போது பெண் எப்படி இருப்பான்னா, ரொம்ப தூய்மையா அந்த உடல்ல வந்து கழிவுகள் எல்லாம் நீங்கி, வெற்றிடம் அதிகமா இருக்கும்போது, அதுக்கப்புறம் ஆண், பெண் சேரும்போது, பெண்ணால ரஜசிக்கா மாற முடியும். அவ்வளவு நாள் அந்த அ வ உடல்ல வெற்றிடத்தை ஏற்படுத்தி, உடல குளிர்ச்சியா வச்சிருந்தது, அந்த விரதம் முடியும்போது, ரஜசிக்கா மாறும்போது, அந்த பிறக்கிற அந்த கருமுட்டை நல்லா சூடா இருக்கும். அப்ப அந்த ஆணினுடைய விந்துவ வாங்கக்கூடிய தன்மையில இருக்கும். அப்ப உருவாகுற குழந்தை தான் வந்து ஆரோக்கியமான குழந்தையா இருக்கும். அப்ப பெண்களுக்கு ஒரு தன்மை தான். அந்த பெண் உடல் உறவு வைக்கும்போது ரஜசிக்கா இருந்தா ஆரோக்கியமான குழந்தை வந்து பிறக்கும். இப்ப அதே இது ஆணுக்கு பார்க்கும்போது, ஆண் எப்படி இருக்கணும்னா, ஆ ஆணினுடைய விந்து தான் வந்து போயி பெண்ணினுடைய கருமுட்டையோட சேரப்போது.
அப்ப ஆணினுடைய விந்து வந்து ரொம்ப ஃபோர்ஸா நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு ஜாவ்லின் த்ரோல எப்படி அந்த ஈட்டிய எறிவாங்களோ அந்த மாதிரி ஆணினுடைய விந்து வந்து நல்லா ஃபோர்ஸா முன்னோக்கி போகக்கூடிய அந்த வேகத்துல வந்து இருக்கணும். எப்ப வந்து நம்மளால அப்படி ஃபோர்ஸா அனுப்ப முடியும்னா, இப்ப நம்ம கபாலபதி பிராணாயாமால ஃபாஸ்ட் எக்ஸேல் பண்ணுவோம். ஆனா அப்ப வந்து காற்று ஃபோர்ஸா போகும். ஆனா டிஸ்டன்ஸ் வந்து கம்மியா தான் போகும். அதே இது நம்ம வந்து ஸ்லோ இன்ஹேல் பண்ணிட்டு 4 கவுண்ட் இன்ஹேல், 8 கவுண்ட் எக்ஸேல் பண்றோம் அப்படின்னா, எ எ எக்ஸேல் அதிகமான நேரம் பண்றோம்னா, அதுல தான் வந்து வீரியம் அதிகமா இருக்கும். அப்ப ஆண் வந்து விந்துவ வெளியேற்ற நேரம் வந்து ஆணினுடைய எக்ஸேல் காற்று வந்து ரொம்ப அதிகமான நேரம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த பிறக்கிற குழந்தை வந்து ஆரோக்கியமான குழந்தையா பிறக்கும். அதிக நேரம் எக்ஸேல் பண்ணணும். எப்ப நம்ம அதிக நேரம் எக்ஸேல் பண்ணுவோம்னா, இன்ஹேல் அதிகமா பிராக்டிஸ் பண்ணாதான் எக்ஸேல் அதை விட அதிக நேரம் பண்ண முடியும். எப்ப நம்ம இன்ஹேல் அதிகமா எடுப்போம்னா, அப்படியே பெண்ணுக்கு ஆப்போசிட்டா ஆண் வந்து தமசிக்கா இருக்கும்போது தான் இன்ஹேல் அதிகமா எடுத்து எக்ஸேல அதை விட அதிகமா இருக்க முடியும். அப்ப உடல் உறவு அப்ப ஆண் வந்து மந்தமா இருக்கணும். ஆணுக்கு வந்து எந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம ஆண் வந்து ரொம்ப மந்தமா இருந்தாதான் அந்த விந்து வெளியேறுற நேரம் ஆணால ஸ்லோ இன்ஹேல் பண்ணி ரொம்ப நேரத்துக்கு ஃபாஸ்ட் எக்ஸேல் பண்ண முடியும். சோ இது வந்து ஆணுக்குரிய அந்த தன்மையா வந்து சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம பாடல் பார்க்கலாம். இப்ப நமக்கு வந்து புரியும். 477வது பாடல். மான் வதுவாக வளர்கின்ற வன்னியை காண்பது ஆண் பெண் அளியெனும் கற்பனை பூண்பது மாதா பிதாவழி போலவே ஆம்பதி செய்தான் அச்சோதிதன் ஆண்மையே. முதல் வார்த்தையே வந்து மாண்பதுவாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாண்பதுவாக அப்படின்னா நம்ம மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு அப்படின்னு சொல்றது எல்லாமே நம்ம சாதாரணமா இருக்கும்போது ஒரு உயர்ந்தவங்க, ஒரு மரியாதைக்குரியவங்களுக்கு நம்ம அந்த மாண்புமிகு, மான் அப்படிங்கிற அந்த அடையாளம் வந்து கொடுப்போம். இந்த இடத்துல அவர் வந்து எதுக்கு கொடுத்திருக்காருன்னா, அந்த விந்துவுக்கும், கருவுக்கும் தான் வந்து அத்தகைய ஒரு அடைமொழிய வந்து கொடுத்திருக்காரு. காரணம் என்னன்னா, அது அத்தனை ஒரு தூய்மையான நிலையில வந்து இப்ப நம்ம பால்ல இருந்து நம்ம நெய் எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த நடுவுல வரக்கூடிய ஒவ்வொரு ப்ராசஸா இருக்கு இல்லையா? வெண்ணெய், மோரு இருக்கு. ஆனா எது ரேட் அதிகம்னா நெய் தான். ஏன்னா அதுதான் வந்து ஒரு சுத்தமான ஒரு ப்ராடக்ட். அதே மாதிரி தான் நம்ம உடல்ல எத்தனை உறுப்புகள கடந்தும் அது வந்து ஜெயிச்சு அந்த வரக்கூடியது தான் அந்த விந்துவும், கருவும். அப்ப அததான் வந்து உயர்த்தி சொல்றாரு. மாண்பதுவாக வளர்கின்ற வன்னியை. பெருமையுடையதாக வளர்கின்ற அந்த அ வன்னியைங்கிறது அந்த உயிர். அ எப்படி அந்த உயிர் உள்ள வந்து வளருதோ, அததான் வந்து சொல்றாரு. காண்பது ஆண், பெண் பெண் எனும் கற்பனையே. அந்த உயிர் உள்ள வந்த பிறகு ஒரு ஒரு உயிர் அந்த அ விந்து மூலமாகவும், கரு மூலமாகவும் ஒண்ணு சேர்ந்து அந்த உயிர் வந்துருச்சு. வந்த பிறகு அதுல நாம ஆண், பெண், அலி அப்படின்னு சொல்றது எல்லாமே நம்மளுடைய கற்பனை. ஆண் குழந்தை, பெண் குழந்தை அப்படின்னு சொல்றது எல்லாமே நம்மளுடைய கற்பனை. பூண்பது மாதா பிதா வழி போலவே. பூண்பது அப்படிங்கிறது நம்ம இணையிறது. இந்த நெசவு செய்யும்போது அந்த 2 நூல ஒண்ணு சேர்க்கிறது. அப்புறம் பூணல் போடுறது. அந்த பூணுதல் அப்படிங்கிறனாலே இணைக்கிறது. அந்த மாதா, பிதா வழி போலவே அந்த அந்த குழந்தை வந்து அந்த அம்மாவினுடைய அந்த கருமுட்டை அது எப்படி இருந்துச்சு? அ அப்பா வந்து அந்நேரம் என்ன மாதிரியான எக்ஸலேஷன்ல இருந்தாங்க? அதையெல்லாம் பொறுத்து தான் அந்த குழந்தை வந்து வரப்போகுது. அதுல நாம வந்து ஆண், பெண், அலி அப்படின்னு பிரிக்கிறோம்னா, அது வெளியில இருக்கக்கூடிய இந்த உடல பார்த்து தான் நாம பிரிக்கிறோம். அது எல்லாமே இந்த மாயையால தோன்றுன அந்த உடல் தான். உண்மையான அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த உயிர் வந்து இறை சக்தியோடது. அதுல வந்து எந்த பாகுபாடும் கிடையாது. ஆம்பதி செய்தான் அச்சோதிதன் ஆண்மையே.
அந்த ஆம்பதி செய்தான் அப்படிங்கிறது இந்த இந்த உயிருக்கு இந்த மாதிரியான ஒரு அம்மா அப்பாவினுடைய அந்த வினைய பொறுத்து அந்த உடலை கொடுத்தது எல்லாமே இறைவனாகிய சிவபெருமான் தான். அவர் தான் வந்து இத கொடுத்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஆண் பெண் அலின் நாம வந்து பிரிக்க வேண்டியதில்லை. உள்ள இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரே மாதிரியான இறைவன் தான் வந்து இருக்கிறார். 478வது பாடல். ஆண்மிகில் ஆணாகும் பெண்மிகில் பெண்ணாகும் பூண் இரண்டு ஒத்து பொருந்தில் அழியாகும் தான் மிகும் ஆயின் தரணி முழுவதும் ஆளும் பாணவம் மிக்கிடில் பாய்ந்ததும் இல்லையே. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த விந்துவை வந்து நாதமும் விந்துவும் சிவனும் சக்தியும் அத சூழ்ந்து அந்த அந்த ஃப்ரீக்வன்சில தான் அந்த ஆன்மா வந்து ஆணினுடைய உடலுக்குள்ள வந்து வெளியேற போகுது. ஆண்மிகில் ஆணாகும் அப்படின்னா அந்த 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 விந்துவுல சுத்தப்பட்டிருந்த சிவனும் சக்தியும் சேர்ந்துதான் உள்ள வர்றாங்க. அந்த சிவன் கூடி இருந்தா அந்த விந்துல சிவனுடைய என்னுடைய ஆற்றல் கூடி இருந்தால் ஆண் குழந்தையாகவும் பெண்மிகில் பெண் குழந்தையாகவும் சக்தியுடைய ஆற்றல் கூடி இருந்துச்சுன்னா அது பெண் குழந்தையாகவும் பிறக்கும். பூண் இரண்டும் ஒத்து பொருந்தில் அலியாகும். எதுல வந்து சிவனும் சக்தியும் சேர்ந்து இருக்காங்களோ அது வந்து அலியாகவும் தான் மிகும் ஆயின் தரணி முழுதும் ஆளும். தரணி அப்படிங்கிறது என்னன்னா இந்த உலகம். உலகத்தை எப்ப ஆள்வோம்னா நாம பிறந்துட்டா இந்த உலகத்தை நாம தானே ஆண்டுகிட்டு இருக்கோம். அப்ப இந்த சிவனும் சக்தியும் சேர்ந்துதான் வந்து எல்லா விந்துக்குள்ளேயுமே சிவனும் சக்தியும் இருக்கும். இப்போ ஒரு கருமுட்டை இருக்கு. அத லட்சக்கணக்கான விந்து வந்து போய் அது கூட சேர பாக்குது அப்படின்னா எல்லா விந்துக்குள்ளேயும் சிவனும் சக்தியும் இணைந்துதான் இருப்பாங்க. ஆனா ஒரே ஒரு விந்துவால மட்டும்தான் அதுக்குள்ள போக முடியும். அப்ப மற்ற நாத விந்துக்களை விட இந்த விந்துல இருக்கக்கூடிய நாத விந்து அதிகமா இருக்கு. அந்த போட்டியில இந்த ஒரு விந்து தான் வந்து ஜெயிச்சிருக்கு. மற்றதை விட இதுல வந்து ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கனால இதால அது கூட இணைய முடிஞ்சிருக்கு. தான் மிகும் ஆயின் தரணி முழுவதும் ஆளும். எதுல வந்து அந்த மிகுந்து காணப்படுதோ அதுதான் உள்ள போய் கருவோட ஒண்ணு சேர்ந்து அதுதான் உயிரா மாறி அதுதான் வந்து குழந்தையா பிறந்து அதுதான் இந்த தரணிய வந்து ஆள போகுது. பாணவம் மிக்கிடில் பாய்ந்ததும் இல்லையே. அப்ப மற்றதெல்லாம் என்ன ஆகுதுன்னா அதுக்கு அந்த ஆற்றல் வந்து இல்ல. அந்த கருமுட்டைய ஆஹ் ஆஹ் பிரித்து உள்ள போய் இணையக்கூடிய அந்த ஆற்றல் வந்து இல்ல. அது வந்து பொருந்தல. அந்த வரியில சொல்லியிருக்காருல, பூண் இரண்டும் ஒத்தி பொருந்தில். அந்த சிவனும் சக்தியும் சரியான விதத்துல இணைந்து போகக்கூடிய அந்த ஒரு விந்து மட்டும்தான் அதுதான் பொருந்தும். அப்ப மீதி எல்லாம் என்ன ஆகும்னா பாய்ந்ததும் இல்லையே. அது வந்து அந்த இடத்துலயே சுருண்டு விழுந்துரும். அதுக்கு வந்து எனர்ஜி இல்லாம அது வெளியே வந்துரும். அந்த ஒரு விந்து மட்டும்தான் அது வந்து ஜெயிக்கும். காரணம் அதுலதான் அந்த ஒளியும் அந்த நாதமும் விந்துமா இருக்கக்கூடிய சிவனும் சக்தியும் வந்து அதிகமான அளவு மற்றதை விட அதிகமான அளவுல இருந்து அதை கொடுத்திருக்காங்க. அதே இது சிவனும் சக்தியும் சரிவர சேர்ந்து கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அது வந்து அலி குழந்தையாக பிறக்கும். அடுத்து பாய்ந்த 479வது பாடல். பாய்ந்த பின் 5 ஓடில் ஆயிலும் 100ஆகும் பாய்ந்த பின் 4 ஓடின் பாரினில் 80ஆம் பாய்ந்திடும் வாயுவை பகுத்து அறிந்து இவ்வகை பாய்ந்திடும் யோகிக்கு பாய்ச்சலும் ஆமே. இப்ப ஆணினுடைய விந்து தான் வந்து அப்ப பெண்ணினுடைய கருமுட்டை பெண் ரஜசிக்கா இருந்தாலே போதும் அது வந்து ரெடியா இருக்கும். எந்த விந்துவனாலும் அது வாங்கிக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். ஆனா ஆண் வந்து முயற்சி பண்ணி அந்த விந்துவை வெளியே அனுப்புனா மட்டும்தான் பெண் முட்டையால அதை வந்து
உயிர்ப்பிக்க முடியும். அப்ப ஒரு குழந்தை உருவாகுதுன்னா 80% ரிஸ்க் வந்து ஆண்களுக்கு தான். அவங்க அனுப்புற விந்துவ பொறுத்து தான் அந்த அந்த குழந்தை உருவாகக்கூடிய தன்மை இருக்கு. பெண்ணுக்கு வந்து 20% தான். பெண்ணினுடைய உடல் வந்து அதுக்கு அப்புறம் தான் அந்த அந்த உயிர் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் உடலை கொடுக்கிற 100% வேலையை தான் வந்து பெண் பார்த்துக்க போறா. அந்த கரு வந்து உருவாகணும் அப்படின்னா அதோட வேலை வந்து ஆணினுடைய கையில தான் இருக்கு. ஆணினுடைய சுவாசம் எப்படியோ அதை பொறுத்து தான் வந்து இருக்கு. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? நாக்கு, இருதயம், ஆஹ் நம்மளுடைய இனப்பெருக்க உறுப்பு எல்லாமே ஒன்னோட ஒண்ணு தொடர்பு பட்டிருக்கும். இப்போ ஒரு ஆண் வந்து திருமணத்துக்கு முன்னாடியே வந்து நிறைய விதத்துல அவங்க வந்து விந்துவ வெளியேற்றம் வந்து பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் அவங்களுடைய இருதயம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். வேற தவறான வழியில போய் சேர்றாங்க, இல்ல சுய இன்பம் காண்றாங்கன்னா அப்ப ஃபுல்லா அவங்களுடைய இருதய துடிப்பு வந்து மாறும். ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு டென்ஷன், ஒரு பதட்டம் அதெல்லாம் இருக்கும்போது அந்த ஹார்ட் பீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுடைய விந்து வெளிப்படக்கூடிய தன்மை இருக்கும். அந்நேரம் அவங்க ஃபாஸ்ட் ப்ரீத்திங் பண்றது, இது இது வந்து எப்பவாவது பண்ணியிருந்தா பரவாயில்ல. அதை ரெகுலரா பண்றவங்களுடைய உடல்ல வந்து அந்த விந்துவினுடைய ஆற்றல் வந்து போயிடும். ஆற்றல் வந்து குறைஞ்சிரும். அடுத்து அவங்க ஒரு குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்க உடல் உறவு வைக்கும்போது அந்த விந்துக்கு வந்து அந்த ஆற்றல் வந்து இருக்காது. ஆஹ் அத பத்தி தான் வந்து சொல்லியிருக்காரு. அப்ப அந்த விந்து இப்ப நம்ம ஒரு மீன் பிடிக்க போறோம் அப்படின்னா அந்த தூண்டில வந்து நமக்கு பக்கத்திலேயே வச்சிருக்கும் போது மீன் வந்து அதுல விழாது. தூண்டில நம்ம எவ்வளவு தூரம் தள்ளி போடுறோமோ அதை பொறுத்து தான் அந்த மீன் வந்து அதுல கிடைக்கும். அப்ப அந்த விந்து வந்து எவ்வளவு தூரம் ஃபோர்ஸா வெளியேற்றப்படுதோ அதை பொறுத்து தான் வந்து அந்த அந்த குழந்தையினுடைய ஆரோக்கியம், அந்த அப்பாவினுடைய ஆரோக்கியமுமே இருக்கு. அதனாலதான் அந்த விந்து கட்ட தெரியல அப்படின்னா அவங்களுக்கு வந்து லைஃப் வந்து ஆரோக்கியமா இருக்காது. கட்டுவதுன்னா ஸ்டாப் பண்றது கிடையாது. இப்போ நம்ம வந்து கரும்பு கட்டு அப்படின்னு சொல்றோம். கரும்பு வந்து தனித்தனியா அங்கங்க இருக்கிறத நம்ம ஒன்னா சேர்த்து கட்டி அதை ஒரு நிலையில வச்சிருக்கோம். அதே மாதிரிதான் விந்து வந்து ஒவ்வொரு விதமா கண்ணா பின்னான்னு வெளியேறாம அதை கட்டுக்கோப்பா கொண்டு வந்து அதை எப்படி வெளியேற்றணும், எவ்வளவு தூரம் வெளியேற்றணும், எவ்வளவு நேரத்துக்கு வெளியேற்றணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுடைய ஆயுள் வந்து ஆரோக்கியமா இருக்கும். அதான் இந்த பாடல்ல வந்து சொல்லியிருக்காரு. பாய்ந்த பின் ஒரு ஆணினுடைய ஆண் உறுப்புல இருந்து அந்த விந்து பாய்ந்து வருது. அது வந்து பாய்ந்த பின் 5 ஓடில், 5ங்கிறது ஒரு கணக்கு. அந்த விந்து வந்து 5 அளவுக்கு 5 விரல் கிடை அளவுக்கு அது வந்து பாய்ந்து போகக்கூடிய தன்மையில இருந்துச்சுன்னா 100 ஆகும். அப்படி பிறக்கக்கூடிய குழந்தை வந்து 100 வயதுக்கு ஆரோக்கியமா இருக்கும். பாய்ந்த பின் 4 ஓடின் பாரினில் 80ஆம். அந்த விந்து வந்து 5 விரல் கிடை அங்குலம் போகாம 4 விரல் கிடை போச்சு அப்படின்னா அப்ப உருவான அந்த குழந்தை வந்து 80 ஆண்டு காலத்துக்கு தான் அது வந்து ஆரோக்கியமா இருக்கும். பாரினில் 80ஆம். இந்த உலகத்தை வந்து 80 வயசு வரைக்கும் தான் அதால கண்டு கழிக்க முடியும். பாய்ந்திடும் வாயு புகுந்து அறிந்து இவ்வகை பாய்ந்திடும் யோகிக்கு பாய்ச்சலும் ஆமே. அந்த பாய்ந்திடும் வாயுனா நம்ம உடல்ல வந்து 10 விதமான காற்று இருக்கு. ஒன்னொன்னும் ஒவ்வொரு விதமான தொழில் செய்து அந்த விந்து வெளியேற்றப்படுவதற்கு உண்டான அந்த வாயு நம்ம இன்ஹேல் எக்ஸேல் தான் பிரிஞ்சு அந்த விந்துவை வெளியே அனுப்பக்கூடிய வாயுவாகவும் போகுது. அந்த அறிந்து இவ்வகை அப்ப நம்ம சுவாசத்தை எப்படி மாத்துனா அந்த விந்து எப்படி 5 அங்குலம் போகுமா 4 அங்குலம் போகுமாங்கிற அந்த கணக்கு வந்து இருக்கு. நாக்குக்கு என்ன பயிற்சி கொடுத்தா எப்படி அந்த விந்து வெளியேற்றலாம், எவ்வளவு நேரம் அதை வெளியேற்ற விடாம வைக்கலாம், எல்லாமே வந்து ஒரு கணக்கு இருக்கு. பாய்ந்திடும் யோகிக்கு பாய்ச்சலும் ஆமே. இது எல்லாமே ஒரு யோகியால கணிக்க முடியும், யோகியால அதை பயிற்சி பண்ண முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அப்போ ஒரு குழந்தையினுடைய ஆயுட்காலம்
அந்த ஆண் பெண் இணையும் போது ஆணினுடைய அந்த மூச்சு காற்றை பொறுத்து தான் இருக்கு. அது 5 ஓடில் 100 ஆண்டுகளும் 4 ஓடின் 80 ஆண்டுகளும் அந்த குழந்தையினுடைய ஆரோக்கியம் இருக்கும். அந்த வாயுவ பத்தி தெரிஞ்சு புரிஞ்சவங்க வந்து யோகிகளா இருப்பாங்க. அவங்களுக்கு தான் அந்த இரவா நிலையும் வந்து கிடைக்கும். விந்துவ வந்து எப்படி ஆரோக்கியமா வைக்கணும், எப்படி வெளிய அனுப்பணும் அப்படிங்கிற அந்த வித்தைய தெரிஞ்சுக்கிட்டா அவங்க தான் வந்து யோகிகளாகவும் ஆக முடியும். மற்ற 2 பாடல் வந்து நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இப்ப இந்த 3 பாடல்கள்ல சந்தேகம் இருந்தா கேட்கலாம். முதல் பாடல்ல ஆண், பெண், அலி அப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லாருக்குள்ளயும் ஒரே இறைவன், ஒரே பசு தான் இருக்காரு. 2வது பாடல்ல ஆண், பெண் இணையும் போது அந்த சிவனும் சக்தியும் தான் வந்து தாய் தந்தையா இருந்து அந்த உயிரை வந்து குடுக்குறாங்க. அதுல சிவன் கூடும்போது ஆண் குழந்தையாகவும், சக்தி மிகு பெண் குழந்தையாகவும் பிறக்கும். அடுத்து அந்த ஆணினுடைய ஆயுட்காலம் யார் கையில் அந்த குழந்தையினுடைய ஆயுட்காலம் யார் கையில இருக்குன்னா, ஆண் விந்துவை வெளியேற்றும் போது எப்படி வந்து மூச்சு விட்டாங்க அப்படிங்கிறது. அதுதான் அந்த உடல் உறவு அப்ப வேகமா ஆணுக்கு வந்து மூச்சு காற்று போகுது அப்படின்னா, அந்த விந்து வெளியேற்றத்துல அந்த விந்துல வந்து சத்தே இருக்காது. அ ரொம்ப அந்த டைம் ஸ்லோவா வெளியேத்தணும். அது அந்நேரம் தம் கட்டக்கூடாது, மூச்சு விடாம இருக்கக்கூடாது. இல்லைன்னா விந்துவ வெளிய அனுப்பாம அடக்குறது, இல்ல கைய வச்சு அத அடக்குறது, இந்த மாதிரியான எதுவுமே பண்ணாம அந்த இன்ஹேல், எக்ஸேலோட அதிகமான நேரம் எக்ஸலேஷன் அப்ப அந்த விந்துவ வெளியேற்றக்கூடிய அந்த விந்துக்கு தான் வந்து அந்த ஆரோக்கியமான குழந்தைய வந்து குடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து இருக்கும். ஆ இத விட நமக்கு வந்து இப்ப சொல்லிக் குடுக்கக்கூடிய அந்த ஆ செக்ஸ் எஜுகேஷன்லலாம் இந்த அளவுக்குலாம் சொல்லிக் குடுக்க மாட்டாங்க. ரொம்ப எ நுணுக்கமா திருமூலர் வந்து சொல்லி தராரு நமக்கு. டவுட் எதுவும் இல்லைன்னா நம்ம கிளாஸ முடிச்சுக்கலாம்.